அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் சார். ஓகே, லாஸ்டா நாங்க பார்த்தது இந்த மாதிரி அழைப்பிதழ் தானே? அப்படித்தானே பிள்ளைகள்? ஓ சார். ரைட். இந்த அழைப்பிதழில் இடம்பெறுபவை எல்லாம் நாங்க எழுதிட்டோம் தானே? எழுதிட்டோமா? அழைப்பிதழில் இடம்பெறுபவை தலைப்பு, விழிப்பு, இதுக்கு தனி கேள்வியா வரும். எழுதிருக்கிறோமா அது? அப்துல்லா, ஆமினா பியாஸ். இல்ல சார். ரைட். அப்ப இதை எழுதிக் கொள்ளுங்க பிள்ளைகள். அழைப்பிதழில் வகைக்கேற்ப அவற்றின் அமைப்புகள் மாறுபடும். எனினும் பின்வரும் அம்சங்கள் அழைப்பிதழ்களில் பொதுவாக இடம்பெறும்: தலைப்பு, விழிப்பு, நிகழ்வு நடைபெறுவது தொடர்பான விவரங்கள், திகதி, நேரம், இடம், அழைப்போர் தொடர்பான விவரங்கள். சரியா? ரைட். இந்த விஷயத்தை எழுதிக் கொள்ளுங்க பிள்ளைகள். ஓகேயா? சரியா? ஓகே சார்.
எழுதி முடிச்சா சொல்லுங்க பிள்ளைகள். சரி ஆமினா, அப்துல்லா எழுதிட்டீங்களா? ஓ சார். ரைட். அப்துல்லா நீங்க ZCM-ஆ மத்த அப்துல்லாவா? எம்ஐ. ஓகே. ஹில் கண்ட்ரி. ஓ சார். ஓகே. ரைட். குழுக்களாக செயற்பட்டு பின்வரும் நிகழ்வுக்குரிய அழைப்பிதழ். நாங்க அழைப்பிதழ் செஞ்சுட்டு தானே நாங்க அடுத்த பாடத்துக்கு போவோம. சொல்லின் இசை. முதலில் மனிதர்கள் பேசினார்களா, பாடினார்களா? முதலில் பேசினார்கள் என்றுதான் பலரும் எண்ணுகிறார்கள். அதன் பிறகு பாட கற்றுக்கொண்டார்கள் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. நாம் பேச கற்றுக்கொண்டு நெடுங்காலம் ஆயின பிறகு பாட கற்றுக்கொள்கின்றோம். ஆனால் பழங்காலத்து மனிதர்கள் அப்படியே முதலில் பேசவும் பிறகு பாடவும் கற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று எண்ணுவது பொருந்தாது. பாடுவது என்றால் ராகமும் தாளமும் அமைந்து இசை இணக்க இலக்கணப்படி பாடுவது மட்டும் அல்ல. மனம் போனபடி ஒளியை நீட்டி ஆனால் இனிமையாக உருக்கமாக பாடினால் போதும், அதுவும் பாட்டுத்தான். நாட்டுப்புறங்களில் காட்டிலும் காட்டிலும் மேட்டிலும் ஓடி உழைக்கும் சிறு பிள்ளைகள் மனம் போனபடி நீட்டி நீட்டி பாடுகிறார்கள். அவற்றையெல்லாம் பாட்டு அல்ல என்று சொல்லிவிட முடியாது. இசை இலக்கணம் தெரியாத காரணத்தினால் பாடத் தெரியாது என்று சொல்லிவிட முடியாது. குயிலுக்கு இசை இலக்கணம் தெரியாது, ஆனால் அதன் ஒளி பாட்டு ஒன்றுதான் என்றுதான் சொல்லப்படுகிறது. விளைஞ்சுதா பிள்ளைகள்? அப்ப பாடல் என்று சொல்றதுக்கு வரை விலக்கணம் இல்லை. அது கிராமப்புறங்கள்ல சாதாரணமாகவே பாடி வருகிறது என்றுதான் இங்க சொல்லப்படுற விஷயம். இந்த கருத்தோடு பார்த்தால் யாருக்கும் இயற்கையாக பாட்டு தெரியும் என்றுதான் சொல்ல வேண்டும். திருத்தமாக பேசுவதற்கு முன்பே பாட்டு உண்டு என்று சொல்ல வேண்டும். 3-4 வயது குழந்தைகள் அம்மாவிடம் போய் ஏதாவது வேண்டும் என்று கேட்கின்ற போது அப்போது அம்மா கொடு என்று புத்தகத்தில் படிப்பது போல் கேட்பதில்லை. கைகளால் ஆட்டிக்கொண்டும் கெஞ்சி அழுது கொண்டும் சொற்களை நீட்டி நீட்டி அம்மா கொடு என்று கேட்கிறது. அவையெல்லாம் பாட்டுத்தான். வளர்ந்த பிறகு அந்த பாட்டை எல்லாம் மறந்து விடுகிறது. பேசுவதிலே அக்கறையாக இருக்கிறது, அதனால் பாட்டை மறந்து விடுகிறது. மிக பழங்காலத்து மக்களும் அப்படித்தான். அவர்களும் சொற்களை நீட்டி நீட்டி பாட்டு போல் ஒலித்து கொண்டிருந்தார்கள். நாகரிகம் வளர்ந்த பிறகு அந்த வழக்கை விட்டு விட்டு ஒலிகளை அளவோடு நிறுத்தி பேச தொடங்குகிறார்கள்.
விளைஞ்சுதா? அப்ப பாட்டு என்பது எல்லாரிடத்திலையும் இருக்கிறது. அது வித்தியாசமான முறையில, மிக இலகுவான முறையில அமைந்திருக்கிறது என்றதான் இதுல சொல்ல முற்படுறாங்க. அது விளைஞ்சுதா பிள்ளைகள் உங்களுக்கு? ஓகேயா? விளங்குதா பிள்ளையே? பாடல் ஓ சார். பாடல் எப்படி சொல்லு. இப்ப அடுத்த பந்தி பாருங்க. ஆமினா பியாஸ் வாசிங்க அடுத்த பந்திய. ஆனாலும் இசையை அடியோடு துறந்துவிட மனிதனால் முடியவில்லை. காரணம் என்ன? மனிதனுடைய செவி ஒழுங்கான நயமான ஒலியை கேட்க விரும்புகிறது. அதற்குக் காரணம் மனிதனுடைய உடம்பே. உடம்பில் இரத்த ஓட்டம், நுரையீரலின் வேலை, இயத்தின் தொழில் முதலிய எல்லாம் ஒரு வகை ஒழுங்குமுறையோடு நடைபெறுகின்றன. அதனால் செவி நரம்புகளும் ஒழுங்கான ஒலியைக் கேட்கவே விரும்புகின்றன. ஆகையால் இசையில் பற்றி இல்லாதவர்களும் ஒழுங்கான ஒலிகளால் அமைந்த சொற்களைக் கேட்க விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட சொற்களையே பேச விரும்புகிறார்கள். ஓகேம்மா, சரியா வாசிங்க. நாம் பல வாக்கியங்களை பழமொழிகள் என்று சொல்கிறோம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், கிட்டாதாயின் வெட்டென மற. யானைக்கு ஒரு காலம், பூனைக்கு ஒரு காலம். யானை வரும் பின்னே, மணியோசை வரும் முன்னே முதலான பழமொழிகளை வழங்குகிறோம். என்னென்னவோ கற்றுக்கொண்டு மறந்து விடுகிறோம். ஆனால் மறக்க வேண்டும் என்று நாமாக பாடுபட்டாலும் இந்த பழமொழிகளை மறக்க முடியவில்லை. காரணம் என்ன? இந்த சொற்களில் உள்ள இசை தான் காரணம். ஒரு வகை ஒலி நயமாக ஒழுங்காக திரும்பி வருகின்றது. இந்த பழமொழிகளை வாய்விட்டு சொல்ல பார்த்தால் ஒழுங்கான ஒளிமுறை அமைந்திருப்பதை உணரலாம். இதுதான் சொற்களில் இசை என்று சொல்லப்படுகிறது. இந்த சொற்களின் இசைதான் இவற்றை மறக்காமல் இருக்கச் செய்கிறது. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா நில்லுங்கம்மா, நாம் பல வாக்கியங்களை மொழிகளில் என்று பழமொழிகள் என்று சொல்கின்றோம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், கிட்டாதாயின் வெட்டின மர. யானைக்கு ஒரு காலம், பூனைக்கு ஒரு காலம். யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. இதெல்லாம் என்ன பழமொழிகள் என முதலான பழமொழிகளை வழங்குகிறோம். என்னென்னவோ கற்றுக்கொண்டு மறந்து விடுகிறோம். ஆனால் மறக்க வேண்டும் என்று நாமாக பாடுபட்டாலும் இந்த மொழிகளை மறக்க முடியவில்லை. காரணம் என்ன? இந்த சொற்களில் உள்ள இசைதான் காரணம். அப்ப இந்த பழமொழிகளை நாங்க மறக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சரியா? இசைதான், அதுல இருக்கின்ற இசைதான் காரணம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற ஒரு இசை ஒன்று இருக்குதானே பிள்ளைகள்? விளங்குதா? இந்த பழமொழிகளை முடியவில்லை. காரணம் என்ன? இந்த சொற்களில் உள்ள இசை தான் காரணம். ஒரு வகை ஒளி நயமான ஒழுங்காக திரும்பி வருகின்றது. இந்த பழமொழிகளை வாய்விட்டு சொல்லி பார்த்தால் ஒழுங்கான ஒளிமுறை அமைந்திருப்பதை உணரலாம். இதுதான் சொற்களின் இசை என்று சொல்லப்படுகிறது. இந்த சொற்களின் இசைதான் இவற்றை மறக்காமல் இருக்கவும் செய்கிறது. ரைட். இப்ப இந்த பாடத்துல தலைப்பு போடுங்க பிள்ளையே. பாடத்துல தலைப்பு போடுங்க. என்ன பாடத்துல தலைப்பு சொல்லுங்க. சொல்லின் இசை. சொல்லின் இசை. 2 கேள்வி தரேன், எழுதி கொள்ளுங்க. ஒன்று வந்து இப்பகுதியில் வரும் பழமொழிகள் எவை? இப்பகுதியில் வரும் பழமொழிகள் எவை?
ரெண்டாவது கேளுங்க போடுங்க அந்த பழமொழிகள் பாருங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், கிட்டாதாயின் வெட்டன மர, யானைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. இதெல்லாம் பழமொழிகள் என. அடுத்த கேள்வி எழுதுங்க. இப்பழமொழிகளை மறக்காமல் இருப்பதற்கான காரணங்கள் எது? இப்பழமொழிகள் மறக்காமல் இருப்பதற்கான காரணங்கள் எது? ரெண்டு கேள்விக்கு விடை எழுதலுமா? ஓ சார். எழுதி கொடுங்க. சார், இப்பழமொழிகளை மறக்காமல் இருப்பதற்கான காரணங்கள் யாவை? இந்த நீல கலர்ல மார்க் பண்ணிருக்கிற அதுதான் காரணங்கள் தானே.
சார் எழுதிட்டேன். ஓகே. உலகத்தில் உள்ள அப்துல்லா எழுதிட்டீங்களா? ஜெயித் எழுதிட்டீங்களா? ஓகே சார். ம். உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலும் பல சொற்கள் இப்படி இசையோடு அமைந்திருக்கின்றன. தமிழ் சொற்களிலும் இப்படி பல உண்டு. இப்படிப்பட்ட சொற்களில் வேண்டுமென்றே இசையை யாரும் அமைக்கவில்லை. பேசும் மக்களின் செவியும் வாயும் தம்மை அறியாமல் இப்படி சொற்களில் இசை அமைந்து விடுகின்றன. அமை இசையை அமைத்து விடுகின்றன. எடுத்துக்காட்டாக அல்ல என்பது ஒரு சொல், இல்லை என்பது மற்றொரு சொல். இலக்கணப்படி பார்த்தால் இல்லை எனும் சொல் இல்ல என்று தான் இருக்க வேண்டும். ஆனால் இல்லை என்று மாறி அமைந்திருக்கிறது. அல்ல என்ப சொல்லை அல்லை என்றும் மாறவில்லை. காரணம் என்ன? அல்ல எனும் சொல் முன்னும் பின்னும் ஒலி இருக்கிறது. அதனால் ஒலி ஒத்து போகிறது. இல்ல எனும் சொல்லால் சொல் முதலில் ஈயும் முடிவில் அவும் இருப்பதனால் ஒத்து போவதில்லை. அதனால் கடைசியில் உள்ள அ ஐயாக மாறிவிட்டது. ஈயும் ஐயும் ஒத்து போகிறது ஒலிகள். அதனால் இல்ல என்ற சொல்லை விட இல்லை என்ற சொல்வது இனிமையாகிறது. இது போலவே எத்தனையோ சொற்கள் இனிய ஒளி வேண்டும் என்று மாறி அமைந்திருக்கின்றன. விளைஞ்சுதா பிள்ளைகள் அந்த விஷயம்? இந்த பந்தியில விஷயம் விளங்கிச்சுதா? அப்துல்லாக்கு விளங்கிச்சுதா? ரைட். அப்ப சொல்லுங்க. இசைக்கேற்ப சொற்கள் மாறி அமைவதை ஆசிரியர் எவ்வாறு எடுத்து காட்டியிருக்கிறார்? இசைக்கேற்ப சொற்கள் மாறி அமைவதை ஆசிரியர் எவ்வாறு எடுத்து காட்டி இருக்கிறார்? சரியா? ஓகேயா? ஓகே சார். எழுதி கொள்ளுங்க. இவ்வளவு இந்த ப்ளூல சொல்லி இருக்கிற அவ்வளவு தான். அதுல எழுதுற பொழுதும் கவனிங்க. உங்களுக்கு ஏதாவது விளங்காமல் இருந்தா கேளுங்க. சார் கொஸ்டின் சொல்லுங்க. இசைக்கேற்ப சொற்கள் மாறி இருக்கிறது, மாறி அமைகிறது என்பது எவ்வாறு எடுத்து காட்டப்படுகிறது? இசைக்கேற்ப சொற்கள் மாறி அமைகின்றன என்பது எவ்வாறு எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது? சரியா? சார் ஆன்சர் ப்ளூல மார்க் பண்ணியிருக்கிறேன். அந்த அல்ல என்ற சொல்லுக்கு அல்ல என்ற சொல்லும் இல்லை என்ற சொல்லும் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று காட்டியிருக்கிறாங்க தானே? விளைஞ்சுதான். ஓ சார். இதுதான் ஆன்சர். இந்த ப்ளூல மார்க் பண்ணியிருக்கிறேன்.
சார் எழுதிட்டேன். ஓகேயா? அப்துல்லா எடுத்தீங்களா? அப்துல்லா, ரைட். அது என்பது பெயர்ச்சொல், கு என்பது உருபு. அது சக கு அதுக்கு என்று ஆக வேண்டும். ஆனால் இடையிலே ஓர் ஒலியை சேர்த்து அதற்கு என்று சொல்கிறோம். நாம் சகக்கு நாம்கு என சொல்லாமல், நம்கு என்றும் சொல்லாமல் நமக்கு என்று சொல்கிறோம். அப்படியே யான்கு நீக்கு என்று ஒலிக்காமல் எனக்கு உனக்கு என்று ஒலிக்கிறோம். மரம் சக ஐ மரமை, குலம் சக கு குலக்கு என்று யாரும் ஒலிப்பதில்லை. மரத்தை குலத்திற்கு என்று இடையிலே ஒலிகள் சேர்ந்து வழங்குகிறார்கள். இனிய ஒலியாக ஒலிக்க வேண்டும் என்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு இவ்வாறு சொற்களில் சில ஒலிகள் சேர்க்கப்படுகின்றன. இவைகளை சாரியைகள் என்று இலக்கண கற்றவர்கள் சொல்வார்கள். சொற்களில் இசை பொருந்த வேண்டும் என்று முன்னோர்கள் செய்த முயற்சியினை இவற்றில் பாருங்கள். இப்படிப்பட்ட முயற்சி தமிழ் மொழியில் மட்டுமல்ல, ஏறக்குறைய எல்லா மொழிகளிலுமே உண்டு. தெலுங்கு மொழியில் சொற்கள் எல்லாம் இனிமையான இசை உடையனவை என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதனால்தான் அந்த மொழி தேன் போன்ற மொழி, தேனகு, தெனுகு, தெலுங்கு என்று பெயர் பெற்றதாகவும் சொல்கிறார்கள். தமிழர்களால் நாம் நம் தாய்மொழியை பற்றி இப்படித்தான் சொல்கிறோம். தமிழ் என்றாலே இனிமை என்று பொருள் கூறுகிறோம். ஏறக்குறைய எல்லா மொழிகளிலும் இப்படியே தத்தம் மொழியை பாராட்டிக் கொள்கின்றோம். விளைஞ்சுதா பிள்ளைகள்? ஓகேயா? ஓகே. ரைட். இப்ப பாருங்க, இந்த அரும்பதங்களை முதலாவது எழுதுங்க. அக்கறை என்றா விருப்பம், நயமான என்றா இனிமையான, எண்ணுகிறார்கள் என்றா நினைக்கிறார்கள். அதை எழுதி கொள்ளுங்க. சார் அரும்பதங்கள் எழுதிட்டு சார். இந்த பயிற்சியை செய்யலுமான்னு பாருங்க. இதுல நாங்க செஞ்ச கேள்விகள் இருந்தா விட்டுருங்க. சரியா? செய்யலுமா பிள்ளைகள்? ஓ சார். செய்யுங்க.
ஓகே பிள்ளைகள், இந்த ஒர்க்கை செஞ்சு கொண்டு அடுத்த கிளாஸ்ல ஜாயின் பண்றீங்களா? ஓகேயா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் சார்.